ஹாய் செல்லக்குட்டீஸ், ஹாவ் ஏ நைஸ் டே. இன்னைக்கு விலாகில் என்ன பார்க்க போறோம்? இயர்லி மார்னிங்னே ஹெவி ஒர்க்காக இருந்தது. சமையல் ஆர்டர் இருந்தது ஹஸ்பண்ட்க்கு. பாப்பு என்னெல்லாம் செட்டப் பண்ணுறாங்கன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் டிஆர் லைஃப் ஸ்டைல் 0420 தசன் ரஷ்மிகா. இயர்லி மார்னிங் ஒரு 4:30 எழுந்துட்டாங்க ஹஸ்பண்ட். எழுந்துட்டு ஒவ்வொருத்தையும் காய்கறி எல்லாமே கட் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க பாதி இது. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா இருந்த காய்கறியும் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு சுடு தண்ணிலாம் காய வச்சுட்டு சமையலுக்கு அந்த கேப்லேயே பாப்பு எழுந்து, எப்போயுமே ஆர்டர் சமையல் செஞ்சாங்கன்னா பாப்பு ஃபஸ்ட்டாக எழுந்து வந்துடுவாங்க, தூங்க மாட்டாங்க. அந்த சவுண்டு கேட்டுச்சுனாவே எழுந்துருவாங்க சமையல் செய்கிறப்போ எப்போவுமே. பட் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அவள் சமையலை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆனால் அது முடியல. பாப்புவே ஷூட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. செம்மையாக செட்டப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓன் வாய்ஸ் தான் பாப்புவோடதை ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பாட்டு டிவியில் பாட்டு ஹெவியாக ஓடிக்கிட்டு இருந்தது. எப்போவுமே சவுண்ட் கேட்டுக்கிட்டே தான் நாங்கள் சமையல் ஆர்டர்லாம் பண்ணுவாங்க. நான் வீட்டில் வேலை செய்கிறப்பையும் அப்படி தான் சாங் எனி டைம் டிவியில் இருக்கும். அதுதான் குழந்தைங்க வந்துட்டு கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பாங்க. பாப்பு ஒன்று பார்ப்பாங்க, தச்சு ஃபஸ்ட்டு பேபி ஒன்று பார்ப்பாங்க. அதுக்கே கொஞ்சம் ஃபைட்டிங்காக இருக்கும் அப்பப்போ. பாப்பு வந்தோடனே எழுந்தோடனே சரி ஓகே பாட்டை வச்சு விட்றலாம், யாருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு காலை எழுந்தோடனே சாங் வச்சு விட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்த கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு சரி நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போய் ஆரம்பிச்சிட்டேன். பாப்பு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க, எடுக்கவே கூடாதுன்னு. பாப்பு எப்போவுமே வீடியோ எடுக்கவே விட மாட்டாங்க, நம்ம தெரியாமல் எடுத்தால் தான். பட் ஆனால் தெரியாமல் எப்படி ஃபோனை வச்சாலும் நார்மலாக நம்ம ஃபோன் பார்க்குறதும் வீடியோ எடுக்கிறப்போ அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபோன் வச்சுருப்போமா, அதிலே சேஞ்சிங் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு. நிற்கவே மாட்டாங்க, ஓடிட்டே இருந்தாங்க. அன்றைக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக கொஞ்சம் நேரத்தில் தச்சு குட்டியோட வேனும் வந்துடும் சொல்லிட்டு, ஸ்கூல் வேன் வந்துடும்னு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் ஒரு சைடு கிளப்பிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பாப்பு நான் சமைக்கிறேன்ற மாதிரி ஒவ்வொரு காய்கறியாக எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓடுறப்ப பார்த்திங்கன்னா நார்மலாக பாப்பா ஓட மாட்டாங்க, ஏதோ உழுவுற மாதிரியே தடுமாறி ஓடுவாங்க. அவங்க ஓடுறத பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும். குழந்தைங்க ஒன்றாவே மோஸ்ட்டாக அப்படி தானே இருக்கும். அவங்க ஆனால் கேஷுவலாக ஓடிடுவாங்க. பட் ஆனால் நம்ம தான் ரொம்ப பயப்படுவோம். அடுப்புக்கிட்டே தான் போய்கிட்டே இருந்தாங்க. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், அந்த சைடு போகாதாமோன்னு சொன்னால் அங்கனே தான் போய் நின்று ஆராய்ச்சி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தண்ணி கொதிக்கிறதையும் அடுப்பு அந்த நெருப்பையும் எரியறது, அந்த நெருப்பவே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆனியனை கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லவும் உடனே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பாப்பும் வச்சுட்டாங்க. குட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் கிளாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நானும் சொல்லவும் பாப்பும் கிளாப் பண்ணிக்கிட்டாங்க. குட் கேர்ள் கிளாப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன், கிளாப்பும் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே போட்டு எழுந்துறீங்கன்னு சொன்னோன்னே ரிட்டன் ஆனியன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சமையலுக்கு வச்சுருக்காங்க. தொங்க விட்டுட்டு எழுந்த வாங்க, நீங்கள் இந்த சைடு வந்து விளையாடுங்கன்னா விளையாடவே மாட்டேன்ட்டாங்க. இந்த சைடு வரவே இல்லை. அதையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ டாய்ஸ் மாதிரி தெரியுது. டாய்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும், குழந்தைங்க இருக்க வீட்டில். பட் ஆனால் பார்த்திங்கன்னா டாய்ஸ் விளையாடவே மாட்டாங்க. இந்த கிச்சனில் இருக்க திங்ஸு, அடுத்து இந்த காய்கறி பாத்திரம் இந்த மாதிரியே தான் எடுத்து விளையாடுவாங்க. உங்கள் குட்டீஸும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் சமையலுக்கு வச்சுருக்கிற ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. எழுந்துறீங்கன்னு சொன்னேன், அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க, விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டேடிக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு பாப்புவேன், உள்ளே கூட்டிகிட்டு போய் இரும்பு கேட்டை லாக் பண்ணியது விளையாடவே உள்ளே கூட்டிகிட்டு போய் கார்ட்டூன் வச்சு விடு, நான் சமையல் செய்யணும், வேலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பாப்பு தூக்கிட்டு போய் சொல்கிறாங்க. பாப்பா வரவே இல்லை. நான் வழுக்கிட்டமே உள்ளே கூட்டிகிட்டு போய் உள்ளே விட்டுட்டேன். கோச்சிக்கிட்டு உடனே உள்ளே போயிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ரிட்டன் நான் சமாளித்து ரிட்டன் வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன். சரி ஓகே வாங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி வெளியில் ரிட்டன் கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்க டேடினா ஷாக்காக பார்க்குறாங்க. பட் ஆனால் பாப்பா அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாங்க. பாட்டுக்கும் வெளியில் வர சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்கும் ரெண்டுக்குமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரிட்டன் வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அப்பளக்கட்டெல்லாம் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டேடி ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க உடனே பாப்புவை திட்டினோடனே பாப்பு ரியாக்ட் பண்ணி திட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கப்பா ஊன்னு சொல்லி ஊன்னா அப்படி தாங்க, ஏதாவது ஒன்று நம்ம திட்டோன்னா சமாளிக்கிறதுக்கு மேடம் அப்படி தான் பேசுவாங்க. உடனே சமாளித்து சிரிப்பாங்க, இல்லைன்னா கோவப்படுவாங்க. இப்போ பாருங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ கோவம் வருது பாருங்கள் குட்டி பாப்பாவுக்கு. இப்படி தான் எப்போவுமே வீட்லேயும் பண்ணுவாங்க. அவங்க அண்ணன் கூட செம்மையாக ஃபைட் பண்ணுவாங்க.
இந்த ஓன் வாய்ஸ் தான் போடணும்னு நினச்ச பாப்பு கத்துறப்போ. பட் ஆனால் நான் வீடியோ எடுக்கிறப்போ அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன்னா அந்த சாங்கை வந்துட்டு நான் கிஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். சாங் இல்லாட்டி பட் கண்டிப்பாக நான் ஓன் வாய்ஸ் கொடுத்துருந்துருப்பேன், பாப்பாவோடத்தை கொடுத்துருந்துருப்பேன். நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கிறப்போ ஓன் வாய்ஸ்க்கு ட்ரை பண்ணுறேன். பாப்பாவோட வாய்ஸ் எப்படி கற்று நான் வீடியோ எடுக்கிறப்போ மோஸ்ட்டாக அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இந்த டைம் நான் வீடியோ எடுக்கிறப்போ அவங்க விளையாடுற ஆர்வத்திலே இருந்தனால ரியாக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் சாங் இருந்தனால என்னால் ஓன் வாய்ஸ் போட முடியாமல் நான் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. பாப்பு செம்மையாக டென்ஷன் ஆனாங்க. அவங்க டேடிகிட்ட கத்திகிட்டே இருந்தாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அவங்க டேடி கிண்டல் பண்ண திட்ட இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் பதிலுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாப்புவும் என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க வந்துட்டு நம்மக்கிட்ட பேசுகிறப்போ அது ஃபைட்டிங்காக இருந்தாலும் சரிங்க, நமக்கு ஒரு ஸ்பெஷலாக ஹாப்பியாக இருக்கும் அவங்க பேசுகிறத பார்க்குறப்போ. ஒரு அப்பளக்கட்டை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அது சமையலுக்கு வேணும் வைங்கன்னு சொன்னோடனே உடனே மேடத்துக்கு கோவம் வந்து தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியை சமாளித்து சரி ஓகே தவங்க வச்சுருங்க குட் கேர்ள் பட்டு அம்முன்னு சொன்னோடனே வச்சுட்டு அடுத்தது எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ரிட்டன் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியவே இல்லை. நெக்ஸ்ட்டு பாப்பு டான்ஸ் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. சாங்க்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குட்டீஸ் இருந்தாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே காமிக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். பாய் செல்ல குட்டீஸ். பாப்புவும் பாய் சொல்லி பிளைன் கிஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே செல்ல குட்டீஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்ச். லைக், கமெண்ட், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.